ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எட்ஜ்வேவ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இந்த கம்பெனி யாரோட கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃபோசிஸோட சப்சீக்வெண்ட் கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனியில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஜாப் அப்ளை பண்ணி ஸோ இந்த ஜாப் கெட் பண்ணுறதுக்கு ஸோ என் சைட்லேருந்து ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் ரெகுலராக சேனலில் இந்த வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தென் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு அப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக அந்த கன்சிஸ்டன்சி தான் மேட்டர். ஸோ அப்படி இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜாபில் வந்து லேண்ட் ஆகவும் முடியும், ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ், ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்த மாதிரி ஸோ எட்ஜ்வேவ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹைரிங் ஃபார் அ ப்ராடக்ட் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 2024 பேச்சஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஃபோசிஸோட ஒரு சப்சீக்வெண்ட் கம்பெனி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாபோட பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ப்ராடக்ட் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் அண்ட் சென்னையில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. தென் லாஸ்ட் டே ஆஃப் ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 26th December Thursday. ஸோ இன்றைக்கி வந்து மண்டே, இன்றைக்கி 23 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 23 Tuesday, Wednesday இந்த 2 நாள் மட்டும் தான் உங்களோட டைம் இருக்குது. ஸோ இந்த 2 நாளுக்குள்ளே யார் யாருக்கு ஷேர் பண்ண முடியுமோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களை அப்ளை பண்ணிக்க சொல்லுங்கள். தென் அதுக்கப்புறம் லாஸ்ட் டே ஆஃப் ரெஜிஸ்டருக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 27th அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2024 இன்ஜினியரிங் ஃப்ரெஷர்ஸ் வித் நோ பேக்லாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 2024 இன்ஜினியரிங் பீப்புள்ஸ் தான் அப்ளை பண்ணணும். ஃப்ரெஷர்ஸாக இருக்க பீப்புள்ஸ் அது எந்த ஒரு பேக்லாகும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் ஷுட் ஹேவ் அ டிகிரி இன் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் எனி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எனி ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக்காக இருக்கலாம், இல்லை எம்சிஏவாக கூட இருக்கலாம். பிகாஸ் வந்து பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக்கோட தான் எம்சிஏவும் கொலாபரேஷன் பண்ணி வரும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக எம்சிஏ டிகிரி பீப்புள்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பிஇ, பிடெக்கில் எந்த ஸ்ட்ரீம் எந்த டிகிரி இருந்தாலும் ஓகே. நான் வந்து ட்ரிபிள்இ, இசிஇ, ஸோ மெக்கானிக்கல், ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ எந்த டிகிரியாக இருந்தாலும் ஃபேஷன் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி எந்த டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்க வந்து பிஇ, பிடெக்குங்கிற காமனான குவரிஸை கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் C++ ஆர் Node.js ஆர் ஜாவா இஸ் அ மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்லையுமே வந்து நமக்கு ஜாவா இஸ் அ மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் நமக்கு வந்து C++ ஆர் Node.jsனு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து Node.js ஆர் C++ல கண்டிப்பாக ஒரு நாலேஜ் இருக்கணும். ஸோ அது என்னென்னா வாட்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டு ஜாயின் இன் அவர் பெங்களூர் அண்ட் சென்னை லொக்கேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பெங்களூர் அண்ட் சென்னை லொக்கேஷனுக்கு மட்டும் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹைரிங்ஸ் வந்து கண்டிப்பாக பெங்களூர் அண்ட் சென்னை லொக்கேஷனுக்கு மட்டும்தான். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து இந்த பெங்களூர் அண்ட் சென்னை லொக்கேஷன்ஸ்க்கு ஓகேவாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் இன்னும் ஒரு 3 days மட்டும் தான் இருக்குது. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தென் அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வில் அண்டர்கோ ஆன்லைன் கோடிங் அசஸ்மெண்ட் ஆன் 30th December Monday. டீட்டெயில்ஸ் வில் த சேம் வில் பி கம்யூனிகேட்டட் டைரக்ட்லி டு த கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும் 30th December அன்னைக்கு. மண்டே. ஸோ இன்றைக்கி என்ன டேஸ்? இன்றைக்கி மண்டே தான் 23. ஸோ நெக்ஸ்ட் மண்டே நெக்ஸ்ட் வீக் இந்நேரம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 30th December. தென் அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸுமே வந்து அவங்களுக்கு ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ணுவாங்க அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மெயில் மூலிமா. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் பர்சன் இன்டர்வியூஸ் வில் பி கண்டக்டட் ஆன் பெங்களூர் அண்ட் சென்னை ஃபார் தோஸ் ஹூ ஆர் கிளியர் ஆன் ஆன்லைன் அசஸ்மெண்ட். லைவ் கோடிங் வில் பி பார்ட்டிங் இன் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இந்த பர்சன் வந்துட்டு யாராவது நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் இப்போ வந்து 30th December அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த 30th December வந்து நீங்கள் அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ரவுண்டு வந்து கண்டிப்பாக பெங்களூர் அண்ட் சென்னை லொக்கேஷன் அந்த ஆஃபீஸ் லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இன்டர்வியூ இருக்கும். அது என்ன ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் கோடிங் வில் பி பார்ட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ லைவ் கோடிங் ரவுண்ட் இருக்கும். எதுக்காக அப்படின்னா அடுத்த ரவுண்ட் செலக்ட் பண்ணுறதுக்காக. தென் அதுக்கப்புறம் கேண்டிடேட் ஷுட் பி ஓப்பன் டு ரீலோகேட் அண்ட் பெங்களூர் அண்ட் சென்னை லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பெங்களூர் அண்ட் சென்னை மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ ப்ராசஸ்மே பெங்களூர் அண்ட் சென்னை லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு இருக்கும். இது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக இன்டர்வியூ ப்ராசஸில் மெயில் வரும். அந்த மெயிலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மெயிலில் வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த நோட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் should have a degree in BE, BTech, ME, MTech any specification and must have a graduate in 2024 only அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக BE, BTech மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். எனி ஸ்பெசிஃபிகேஷனாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ MCA கைஸும் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டோன்ட் வரி. ஸோ பிகாஸ் நீங்களும் வந்து BE, BTech, ME, MTech ஓட தான் வருவீங்க. தென் அண்ட் மஸ்ட் ஹேவ் அ கிராஜுவேட் இன் 2024 பீப்புள்ஸ். ஸோ 2024 கிராஜுவேட் ஆன பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஓப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் should have not appeared for the assessment interview process to Edwidge in the last 6 months. ஸோ லாஸ்ட்டு 6 மந்த்தாக யாராவது எட்வெஜ்ஜில் நீங்கள் வந்துட்டு கேண்டிடேட் வந்து ஆன்லைனில் அசஸ்மெண்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதர் தென் வேறு ஒரு இமெயில் ஐடியிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கிறது நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோட சின்ன சஜஷன். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ உங்கள் கீழே உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் 1-to-1 மென்டர்ஷிப் லிங்க் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 மென்டர்ஷிப் லிங்கை நீங்கள் வந்து உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் புஷ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குது பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும், உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து ஐடி ஜாபில் லேண்ட் ஆகிறது, இல்லை நான் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்று கவலைப்பட தேவையில்ல. அதுக்கான சொல்யூஷன் தான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் வந்து வீடியோ கால் மூலிமா கம்யூனிகேட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸை கிளியர் பண்ணுறதுக்காக நான் இருக்கேன். ஸோ இந்த லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட ஜாப் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.